ஹே குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 16 ஜூலை 2026 வியாழக்கிழமை. தினமணி நேரத்தில் சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ ஹெட்லைன்ஸ் நம்ம பழனி இஷ்யூ பற்றி ஒரு லேண்ட் இஷ்யூ பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இஷ்யூ அதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து அப்படியே வந்தோம்னா மறைமலை அடிகளுடைய 150வது பிறந்தநாள் விழா நேற்று கொண்டாடப்பட்டிருக்கு. சரி, தமிழ் வளர்ச்சி கழகத்தினால. ஸோ ஜஸ்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதை பற்றி ஃபுல்லாக. சரி, அடுத்து வந்தோம்னா ஸோ இன்றைக்கி எடிட்டோரியலில் பார்த்தீங்கன்னா, இந்த வியட்நாமில் ரீசெண்டாக ஒரு படகு விபத்து ஏற்பட்டுச்சு இல்லையா? அதில் தமிழர்கள் வந்து ஒரு 15 பேர் இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கேரளா தமிழகத்தில் வந்து 10 பேர் இறந்துட்டாங்க. கேரளா ப்ளஸ் ஆந்திராவில் ஒரு சேர்த்து 5 பேர் இறந்துட்டாங்க. அதை பற்றி ஒரு எடிட்டோரியல் தான். என்ன என்ன இஷ்யூ, என்ன விதிமீறல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விபத்துக்களை வந்து தவிர்க்கணும். அதே மாதிரி மக்கள் வந்து ஒன்றுத்தில் பயணம் பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் எல்லாம் நம்ம சேஃப்டி மெஷர்ஸோடு பயணம் பண்ணுறோமா அப்படின்றத சுதாரிச்சுக்கணுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. சரி, ஸோ அதான் இன்றைக்கி எடிட்டோரியல் இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர் கைபேசி உற்பத்தியை ஊக்குவிக்க ரூபாய் 1.9 லேக் க்ரோர். ஓகே, ஸோ நம்ம ரீசெண்டாக நம்மளுடைய மோடி அவர்கள் சொல்லியிருந்தார், கைபேசி தயாரிப்பில் வந்து உலகிலேயே 2ஆம் இடம் இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க இல்லையா? ஸோ இதை இன்னும் ஊக்குவிக்கிறதுக்காக செமிகண்டக்டர் மொபைல் மொபைல் பார்ட்ஸோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய மத்திய அமைச்சரவை குழு வந்து ஒரு கிட்டத்தட்ட 2 லேக் க்ரோர், ஓகே 2 லட்சம் கோடி வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து இது வந்து செமிகான் 2.2 அப்படின்ற திட்டத்துக்கு வந்து 1.27 லட்சம் கோடியும், அப்புறம் கைபேசி உற்பத்திக்கு திட்டம் கைபேசி உற்பத்தி திட்டம் 2.2 அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 62,500 கோடி. ஓகே, ரெண்டும் சேர்த்து 1.9 லேக் க்ரோர். சரிங்களா? ஸோ இதுதான் நேற்று வந்து கேபினெட் மினிஸ்ட்ரியில் அப்ரூவல் கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூரியா, ஓகே யூரியா ப்ரொடக்ஷனுக்கும் வந்து ஒரு புதிய கொள்கை ஒன்று வகுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ நாட்டின் 4 கோடி டன் யூரியா தேவையுள்ள நிலையில் உள்நாட்டில் 3 கோடி டன் தான் உற்பத்தி செய்ய முடிகிறது. ஓகே, நம்மளோட டிமாண்ட் வந்து 4 crore டன் யூரியாவாக இருக்குது. பட் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறது 3 டன் தான் பண்ணுறோம். ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு புதிய கொள்கை ஒன்று வகுத்திருக்காங்க. சரிங்களா? ஓகே, ஸோ ரெண்டுமே ஜஸ்ட் என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஓகே, சரி, அடுத்து வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா, நிகழாண்டில் 169 பேரின் உடல் உறுப்புகள் தானம். இதுவரை இல்லாத உச்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம அடிக்கடி இதை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். சரிங்களா? என்னென்னா வந்து உடல் உறுப்பு தானம். ஸோ உடல் உறுப்பு தானம் வந்து ஊக்குவிக்கிறதுக்காக நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வந்து 2023 செப்டம்பரில் வந்து செப்டம்பர் 23 ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. என்னென்னா வந்து யார் யாரெல்லாம் உடல் உறுப்பு தானம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து அரசு மரியாதையோட அந்த உடல் வந்து அடக்கம் செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? அதன் அடிப்படையில் அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, இதை பார்த்துட்டு வந்து நிறைய மாநிலங்களும் இந்த மாதிரி பண்ணாங்க. சரியா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் அந்த உடல் உறுப்பு தானம் செய்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து கம்ப்ளீட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. சரியா? ஸோ நிறைய பேர் வந்து அதுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பித்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2023 பார்த்தீங்கன்னா சாரி 2024 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 268 பேரோட உடல் உறுப்புகள் வந்து தானம் செய்யப்பட்டுள்ளது. சரிங்களா? ஓகே, ஸோ அதே மாதிரி 2025 மூளைச்சாவடைந்த 2025 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 266 பேரிடம் வந்து உறுப்புகள் வந்து தானமாக பெறப்பட்டிருக்கு. ஓகே, இப்போது நிகழாண்டு நம்ம ஒரு 7 மந்த்ஸ் தான் கிட்டத்தட்ட வந்திருக்கோம். 6 மந்த்ஸ் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 169 மெம்பர்ஸோடைய உடல் உறுப்புகள் வந்து தானமாக பெறப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இதனால் நிறைய பேருக்கு அந்த மறுவாழ்வுன்றது ஒரு வெளிச்சமாக அமைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ என்னன்றது ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சரி, அடுத்து வந்தோம்னா ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் தடுப்பில் தமிழகம் கேரளம் கூட்டு நடவடிக்கை. கேரள அமைச்சர் ரமேஷ் சென்னிதாலா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, கேரளா வந்து தமிழ்நாடு கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. எதுக்குன்னா இந்த போதைப்பொருள் வந்து தடுப்பில் வந்து நம்ம கூட்டாக சேர்ந்து நடவடிக்கை எடுக்கணும். அதுவும் இந்த பார்டர் லெவல் இருக்கும் இல்லையா, பார்டர்ஸ். ஸோ அங்கே வந்து நம்ம நிறைய வந்து கண்காணிப்பை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ண கேரள அமைச்சர் வந்து வந்திருக்கார். சரிங்களா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா போதைப் பொருட்களுக்கு எதிராக ஆப்ரேஷன் தூஃபான் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கி அங்கே இது பண்ணிகிட்ருக்காங்க, ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, போதைப்பொருள் தடுப்புக்கு. ஸோ இதுக்கு ஒத்துழைப்புக்கு இது பண்ண தமிழகத்தோட ஒத்துழைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை சந்தித்து ஒரு
ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. சரிங்களா? ஸோ, அதுக்கும் விஜய் வந்து அவர்கள் வந்து ஓகே சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ, அதான் இங்க குடுத்துருக்காங்க. ஆ தமிழக, கேரள எல்லைப் பகுதிகளில் அனைத்து முழுமையாக கண்காணிக்கப்பட்டு சீல் வைக்கப்படும் அப்படின்றத இந்த திட்டத்தின் மூலியமா சொல்ல வராங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, லஞ்சம் கேட்டால் வாட்ஸ்அப்பில் புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுடைய தமிழக அரசாங்கம் சில மொபைல் நம்பர்ஸ குடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ, லஞ்சம் வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம். ஓகே. அப்படின்ற ஒரு அடிப்படையில ஆ டெலிஃபோன் நம்பர்ஸும் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் நம்பரும் குடுத்துருக்காங்க. அடுத்து ஃபேக்ஸ். ஓகே. நீங்க ஃபேக்ஸ் அனுப்புறதுனாலும் அனுப்பலாம். அப்புறம் இமெயில் பண்ணனாலும் நீங்க பண்ணலாம். சரிங்களா? ஸோ, நம்மளுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த ஒரு இது வந்து மேற்கொண்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ, சின்ன சின்ன நியூஸஸ் தான் இன்னைக்கு. சரி. அடுத்து வந்தோம்னா, தில்லி பாரத் டெக்ஸ் 2026 சர்வதேச ஜவுளி கண்காட்சி. ஸோ, இது வந்து நேத்து நேத்து வந்து தொடங்கியிருக்கு. ஜூலை 14 டூ 17. ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மத்திய ஜவுளி அமைச்சகம், ஓகே ஜவுளித்துறை அமைச்சகமும், அந்த பாரத் டெக்ஸ் அப்படின்ற ஒரு வர்த்தக கூட்டமைப்பும் சேர்ந்து இந்த நிகழ்வு வந்து நடத்துறாங்க. சரியா? இதனோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜவுளித்துறையில நம்மளுடைய ஜவுளி ஏற்றுமதி வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஒரு அ இந்த கூட்டமைப்போட ஒரு இது. இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழக அரசாங்கம் சார்புல கீர்த்தனா மற்றும் விஜய் பாலாஜி அவங்க 2 பேரும் அமைச்சர்கள் 2 பேரும் கலந்துக்கிட்டு, அ எக்ஸ்போர்ட்டர்ஸ் கிட்ட, இம்போர்ட்டர்ஸ், எக்ஸ்போர்ட்டர்ஸ் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஓகே. இன்வெஸ்டர்ஸ் கிட்ட. சரிங்களா? ஓகே. ஆ நெக்ஸ்ட் வந்தோம்னா, ஸோ நேத்துலேருந்து இந்த இந்தியா, பிரிட்டன் வர்த்தக ஒப்பந்தம் வந்து அமலாயிருக்கு. அத பத்தி மோடி அவர்கள் பேசியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தில எம்பிக்கள் வந்து ஸ்மார்ட் வாட்ச் அணியக்கூடாது அப்படின்ற ஒரு அறிவிப்ப வந்து மக்களவை செயலகம் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ, இது என்ன பேசிஸ்ல பார்த்தீங்கன்னா, அது வந்து பிரைவசிய வந்து இது பண்ணுது. சப்போஸ் நீங்க ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டர் இருக்கும். ஸோ, உள்ள என்ன நடக்குதுன்றத ரெக்கார்ட் பண்ணி வெளிய விடலாம். இல்லையா? ஸோ, அந்த மாரி பிரைவசிக்காக இத அவாய்ட் பண்ணுங்க அப்படின்றத வந்து மக்களவை செயலகம் வந்து ஒரு அறிவிப்பா குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ, அடுத்து வந்தோம்னா, நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்மளுடைய குடியரசுத் தலைவர் வந்து ஒரு ஆயுர்வேத மருத்துவமனை, ஓகே. அந்த மருத்துவத்துக்கு ஒரு புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் அந்த ஆயுர்வேத மருத்துவத்த வந்து மாணவர்கள் வந்து படிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ, இங்கே நம்ம ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும். இந்த அறுவை சிகிச்சை துறையின் தந்தை அப்படின்ற ஒருத்தர் பேர் பார்த்தீங்கன்னா, ஆச்சாரியர் கஷ்ருத்தர். ஓகே. அவருடைய நேத்து பிறந்த நாள் விழா. ஓகே. ஒரு ஜெயந்தி விழா வந்து நேத்து நடந்திருக்கு. ஒரு 3 நாள் சர்வதேச கருத்தரங்கம். பட் அவரோட பிறந்த நாள் வந்து நேத்து. சரிங்களா? ஸோ, அவர் நேம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி. அறுவை சிகிச்சை துறையின் தந்தை. ஓகே. ஃபாதர் ஆஃப் ஆப்பரேஷன்ஸ். ஓகே. சரி. நெக்ஸ்ட் வந்தோம்னா, நேற்று வந்து கல்வி வளர்ச்சி நாள். காமராஜர் பிறந்த தினம். ஸோ, அவர் சிலபஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே. அவ்வளோதான் இன்னைக்கு இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க் யூ.